என் பிரியமான பிள்ளையே, ஸ்தோத்திரம். கண்களில் கண்ணீரை தேக்கி வைத்து கொண்டு இதழ்களில் புன்னகை சிந்திக்கொண்டு இருக்கிறாய். மனதிற்குள் பேரிரைச்சலும் அழுது கொண்டு வெளியில் மௌனமாக சிரித்து கொண்டு இருக்கிறாய். நீ கண்ணீர் சிந்திய என் பாதங்கள் இன்னும் ஈரமாகவே இருக்கின்றது. இதோ இப்பொழுது நான் உன்னோடு அல்ல, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கும் உன் மனதோடு பேசவே வந்துள்ளேன். உன் செவிகளில் அல்ல, இதை உன் மனதால் கேள். வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து விட்டேன் என்று வேதனை பட்டு கொண்டு இருக்கிறாய். ஆனால் எல்லாவற்றையும் இழந்தவர்கள் இனி வேதனைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நீ இழக்க வேண்டும் என்பதற்கு இனி ஒன்றுமில்லையே. இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றும் தருணத்தில் பெறுவதுதானே அங்கே சாத்தியம். ஆம் செல்லமே, நீ இழக்கும் காலமெல்லாம் இடறிப்போய் விட்டன. இனி நீ பெறும் காலம் வரப்போகின்றது. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்றெல்லாம் புலம்பவும் தேவையில்லை. மனித பிறவிகள் தவறி செய்வது இயற்கையே. மாயையின் விளையாட்டில் என் பிள்ளைகள் தவறு செய்வார்கள் என்பது எனக்கும் தெரியும். எனவே நான் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து என் பிள்ளைகள் தவறு செய்வதை தவிர்த்து தடுக்கவே பார்ப்பேன். என் பிள்ளைகள் செய்யும் தவறுகளின் காரணமாய் ஆபத்தில் சிக்கிக் கொண்டால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நான் காப்பாற்றி விடுவேன். எனவே நீ கவலை கொள்ளாதே. நீ செய்தது தவறல்ல செல்லமே. தவறாகவே நினைத்தாலும் அதையும் நான் மன்னித்து விட்டேன். நீ எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் நான் அதை முழுமையாக அறிவேன் என்பதை தெரிந்து கொள். பல்வேறு சமயங்களில் என் வார்த்தைகளை நீ பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறாய். என் அறிவுரைகளையும் ஆறுதல் வார்த்தைகளையும் வேத வாக்காக கடைபிடித்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனாலும் சில சமயம் நான் காட்டிய வழியை பின்பற்ற முடியாமல் போகின்றது. பயம், கோபம், விரக்தி என்று சில குணங்கள் உன்னை ஆட்கொண்டு விடுகின்றன. அப்போதெல்லாம் என்னிடமிருந்து சற்று விலகிப்போய் விடுகின்றாய். ஆனால் அதற்காகவெல்லாம் நான் வருத்தப்படுவதில்லை. நான் சினம், விருப்பு, வெறுப்பு என்ற குணங்களுக்கு அப்பாற்பட்டவன். எப்படியும் என்னிடம் தானே வரப்போகின்றாய். நீ வரும் நாளை பார்த்து காத்து கொண்டுதான் இருப்பேன். வாழ்க்கை இப்படியே போய்விடுமா என்றெல்லாம் அஞ்ச தேவையில்லை. எப்படியும் உன் அப்பா நான் உன் வாழ்க்கையை மாற்றி கொடுத்து விடுவேன். உன் வாழ்க்கை கூடிய விரைவில் நீ நினைத்தபடி சந்தோஷமாக மாறும். நான் மாற்றி தருவேன். இதோ உனக்கான இன்றைய என் வாக்கு தத்தம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். சங்கீதம் 46 அதிகாரம் 1 வசனம். ஆமேன்.